கிரகம் பூமியில் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உள்ளன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு உயிரினத்தை பாதிக்கும் உடல் மற்றும் உயிரியல் காரணிகள் மற்றும் அவற்றின் வேதியியல் தொடர்புகளின் கூட்டுத்தொகை சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க. உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று மற்றும் உயிரியல் மற்றும் உயிரற்ற காரணிகளுடன் சமநிலையை பராமரிக்கின்றன. இயற்பியல் காரணிகள் அல்லது உயிரற்ற காரணிகளில் நிலம், காற்று, நீர், சூரிய ஒளி போன்றவை அடங்கும். மேலும் உயிரியல் அல்லது உயிரியல் காரணிகளில் உயிரினங்கள் அடங்கும். ஒரு உயிரினம் வாழும் இடம் உயிர்க்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் அமைப்பு என்ற சொல் முதன்முதலில் 1935ஆம் ஆண்டில் ஒரு பிரிட்டிஷ் தாவரவியலாளர் மற்றும் சூழலியல் நிபுணரான ஏஜி டான்ஸ்லே என்பவரால் சுற்றுச்சூழலின் அடிப்படை பகுதியை விவரிக்க பயன்படுத்தப்பட்டது. சுற்றுச்சூழல் அமைப்பு என்பது ஒரு தனிநபருக்கும் சுற்றுச்சூழலில் வாழ்பவர்களுக்கும் இடையிலான உறவுகளை படிப்பதாக வரையறுக்கப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உணவு சங்கிலி மற்றும் உணவு வலைகள், உயிரின தொகுதி பிரமிடு, எண்களின் பிரமிடு, ஆற்றல் பிரமிடு. முக்கிய வார்த்தைகள்: சுற்றுச்சூழல், உணவு சங்கிலி, உணவு வலை, தயாரிப்பாளர்கள், நுகர்வோர், சிதைப்பவர்கள், முக்கிய சுற்றுச்சூழல் பிரமிடு, உயிரின தொகுதி. சுற்றுச்சூழல் அமைப்பின் கருத்து வரைபடத்தை இங்கே காண்போம். உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலைகளின் உதவியுடன் உயிரினங்களுக்கும் அவற்றின் உணவுக்கும் இடையிலான உறவுகளை முந்தைய வகுப்புகளில் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உணவு சங்கிலிகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் பல உணவு சங்கிலிகளுக்கு இடையிலான இணைப்புகள் உணவு வலையில் விளைகின்றன. ஒரு குறிப்பிட்ட வாழ்விடத்தில் யார் என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை உணவு சங்கிலி காட்டுகிறது. சங்கிலியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இடையிலான அம்புகள் எப்போதும் உணவிலிருந்து உணவூட்டி வரை சுட்டிக்காட்டுகின்றன. உதாரணமாக, உணவு சங்கிலியை பின்வருமாறு பார்க்கலாம். புல்லை உண்ணும் முயல், முயலை உண்ணும் பாம்பு, பாம்பை உண்ணும் பருந்து. உணவுச் சங்கிலி ஒரு உணவுச் சங்கிலியின் முதன்மை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை போன்ற உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு நகர்கிறது. மேலும் ஒவ்வொரு மட்டத்திலும் உள்ள உயிரினங்களின் எண்ணிக்கை குறைகிறது. ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆற்றல் நிறைந்த உணவு உற்பத்தியாளர்களிடமிருந்து நுகர்வோருக்கு அவர்களின் உறவுகளை பற்றி படிப்படியாக செல்கிறது. ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு ஆற்றல் எவ்வாறு கடத்தப்படுகிறது என்பதை உணவுச் சங்கிலி காட்டுகிறது. ஒவ்வொரு பரிமாற்றத்திலும் சுவாசம் மற்றும் பிற வழிகளில் வெப்பம் உற்பத்தி செய்யப்படுவதால் 80 முதல் 90% ஆற்றலின் பெரும்பகுதி சிதறடிக்கப்படுகிறது. எனவே
3 அல்லது 4 படி உணவு சங்கிலியில் வாழும் உயிரினங்களுக்கு மிக குறைந்த ஆற்றல் உள்ளது. உயிர்க்கோளத்திற்குள் நிலப்பரப்பு, நீர்வாழ் மற்றும் பாலைவன சுற்றுச்சூழல் அமைப்புகள் போன்ற பல முக்கிய சுற்றுச்சூழல் அமைப்புகள் உள்ளன. துருவங்களுக்கும் பூமத்திய ரேகைக்கும் இடையிலான காலநிலை நிலைகளின் மாறுபாடுகளால் நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகள் பெரும்பாலும் தீர்மானிக்கப்படுகின்றன. வெப்பமண்டல மழைக்காடுகளின் அடிவாரத்தில் தொடங்கி உச்சி மாநாட்டில் நிரந்தரமான பனி மற்றும் பனியுடன் முடிவடையும் ஒப்பிடக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை நாம் காண்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதிக்கும் காலநிலை காரணிகள் மழை, வெப்பநிலை மற்றும் சூரியனிலிருந்து கிடைக்கும் ஒளி. காடுகளில் அதிக மழைப்பொழிவு உள்ளது, ஆனால் காடுகளின் வகை வெப்பநிலை மற்றும் ஒளியால் பாதிக்கப்படுகிறது. மிக குறைந்த மழைப்பொழிவு உள்ள பாலைவன பகுதிகளுக்கும் இது பொருந்தும். ஒரு சுற்றுச்சூழலில் உணவு சங்கிலி உயிரினங்களின் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டது. உதாரணமாக, அஸ்வினி அல்லது செடிபேன் பல பூச்சி உண்ணும் பறவைகள் மற்றும் கதிர்குருவி, கரும்புள்ளி செவ்வண்டு மற்றும் பிற பூச்சிகளால் உண்ணப்படுகின்றன. பருந்துகள் பல வகையான பறவைகள் மற்றும் சிறிய பாலூட்டுகளை வேட்டையாடுகின்றன. உணவு வலை என்ற சொல் சிக்கலான, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பகுதி என முழு சமூகத்தினரிடையேயும் அதிக எண்ணிக்கையிலான சாத்தியமான இணைப்புகளை பரிந்துரைக்க ஒரு சிறந்த சொல். விலங்குகள் அதன் முக்கிய இடமாக விவரிக்கப்பட்டுள்ள உணவு வலையில் சிறப்பு நிலைகளில் பொருந்துகின்றன. தாவர சாறுகளை உறிஞ்சும் அஸ்வினிகள் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. இலைகளின் துண்டுகளை கடிக்கக்கூடிய கம்பளிப்பூச்சிகள் மற்றொரு இடத்தை ஆக்கிரமிக்கின்றன. மான் போன்ற ஒப்பீட்டளவில் பெரிய மேய்ச்சல் விலங்குகளால் ஒரு முக்கிய இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த விலங்குகள் அனைத்தும் இலைகளை உண்கின்றன, ஆனால் அவை அளவு மற்றும் உணவளிக்கும் விதத்தில் வேறுபடுகின்றன. நிச் என்ற சொல் உணவு வகை மற்றும் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் உணவு வலையில் விலங்குகளின் நிலையை குறிக்கிறது. வாழ்விடம் என்பது ஒரு விலங்கு வாழும் இடமாகும், அதே சமயம் ஒரு உயிரினத்தின் முக்கிய இடம் ஆக்கிரமிப்பை விவரிக்கிறது மற்றும் அது எவ்வாறு அதன் வாழ்க்கையை சம்பாதிக்கிறது. சுற்றுச்சூழல் பிரமிடுகள் என்றால் என்ன? வெவ்வேறு உணவூட்டமட்ட நிலைகளில் உள்ள உயிரினங்களின் ஊட்டச்சத்து உறவுகள், ஆற்றல், தனிநபர்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றின் உயிரியலை உள்ளடக்கியது. இந்த உறவுகளின் வரைகலை பிரதிநிதித்துவம் சுற்றுச்சூழல் பிரமிடுகள் எனப்படும் பிரமிடுகளின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. இது முதலில் 1927 பிரிட்டிஷ் சூழலியலாளர் சார்லஸ் எல்டனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு சூழலியல் பிரமிடில் உற்பத்தியாளர்கள் அடித்தளத்தை ஆக்கிரமித்து வெவ்வேறு நிலை நுகர்வோர் அடுத்தடுத்த அடுக்குகளை ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் மூன்றாம் நிலை நுகர்வோர் பிரமிட்டின் உச்சத்தை உருவாக்குகிறார்கள். 3 வகையான பிரமிடுகள் உள்ளன: உயிரியலின் பிரமிடு, எண்களின் பிரமிடு மற்றும் ஆற்றலின் பிரமிடு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட உணவூட்டமட்ட அளவை ஆக்கிரமித்துள்ள நபர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு பிரமிடு எண்களின் பிரமிடு என்று அழைக்கப்படுகிறது.
ஒவ்வொரு பட்டியும் உணவு சங்கிலியில் ஒவ்வொரு உணவூட்ட மட்டத்திலும் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. உணவு சங்கிலியின் ஒவ்வொரு இணைப்பிலும் முதன்மை நுகர்வோர் முதல் பெரிய மாமிச உண்ணிகள் வரை அளவு அதிகரிப்பு உள்ளது, ஆனால் எண்ணிக்கையில் குறைவு. பெரும்பாலான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் பல உணவு சங்கிலிகளுக்கான எண்களின் பிரமிடு நேராக இருக்கும். சில நேரங்களில் எண்களின் பிரமிடு ஒரு பிரமிடு போல் இருக்காது அல்லது தலைகீழாக இருக்கும். உற்பத்தியாளர் ஒரு பெரிய மரமாக இருந்தாலோ அல்லது எந்த உணவூட்ட மட்டத்திலும் உள்ள உயிரினங்களில் ஒன்று மிக சிறியதாக இருந்தால் இது நிகழலாம். உயிரின தொகுதி என்பது ஒளி சேர்க்கை மூலம் கரிமில வாயு நிர்ணயத்திலிருந்து பெறப்பட்ட கரிமப் பொருள். இதில் மரங்கள், புதர்கள், பயிர்கள், புற்கள், பாசிகள், நீர்வாழ் தாவரங்கள், விவசாய மற்றும் வன எச்சங்கள் மற்றும் அனைத்து வகையான மனித மற்றும் விலங்கு கழிவுகளும் அடங்கும். ஆற்றலாக மாற்றக்கூடிய எந்த வகையான தாவர அல்லது விலங்கு பொருட்களும் உயிரி எனப்படும். ஆற்றல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் இந்த பொருட்கள் உயிரி எரிபொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. உயிரின தொகுதி பிரமிடு வெவ்வேறு உணவூட்டமட்ட நிலைகளில் வாழும் பொருள் அல்லது உயிரி அளவு இடையே உள்ள உறவுகளை குறிக்கிறது. நிலப்பரப்பு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் உற்பத்தியாளர்களிடமிருந்து மேல் மாமிச உண்ணிகள் வரை உயிர்ப்பொருள் படிப்படியாக குறைகிறது. ஒரு நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்பில் இந்த உற்பத்தியாளர்களை உண்ணும் ஒட்டு மீன்கள் மற்றும் சிறிய தாவர வகை மீன்களுடன் ஒப்பிடும்போது அலை தாவரங்களின் உயிரி மிக குறைவு. சிறிய மீன்களில் வாழும் பெரிய மாமிச மீன்களின் உயிர்ப்பொருள் இன்னும் அதிகமாக உள்ளது மற்றும் உயிரியலின் பிரமிட்டை தலைகீழாக மாற்றுகிறது. உணவு சங்கிலியில் 10 அல்லது 20 விழுக்காடு உயிர்ப்பொருள்கள் ஒரு உணவூட்ட மட்டத்திலிருந்து அடுத்த நிலைக்கு மாற்றப்படுகிறது. பல விலங்குகள் தங்கள் உணவில் 10 விழுக்காடுக்கு மேல் தங்கள் உடல் திசுக்களாக மாற்றுவதில்லை. உணவு சங்கிலியில் கடல் மேற்பரப்பு நீரில் உள்ள தாவர மிதவை வாழிகள் உணவு உற்பத்தியாளர்கள். விலங்கு மிதவை வாழிகள் நுண்ணிய தாவரங்களை உண்கிறது மற்றும் மீன் அதையொட்டி விலங்கு மிதவை வாள்களை உண்கிறது. சங்கிலியின் முடிவில் மனிதர்கள் மீன்களை சாப்பிடுகிறார்கள். இதில் ஒவ்வொரு அடியிலும் சுமார் 90 விழுக்காடு உணவு இழக்கப்படுகிறது. எனவே 1000 கிலோ தாவர மிதவை வாழிகள் 100 கிலோ விலங்கு மிதவை வாழிகள் முதல் 10 கிலோ மீன் வரை 1 கிலோ மனித திசுக்களை உற்பத்தி செய்கிறது. அதற்கேற்ப அசல் தாவர ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. இதனால் உணவு சங்கிலியில் அசல் தாவர மூலத்திற்கு அருகில் உள்ள விலங்கு இனங்கள் அதிக அளவு ஆற்றலை பெறுகின்றன. வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் உணவு சங்கிலியில் குறைவான படிகள் மேலே உள்ள உயிரினங்களுக்கு அதிக ஆற்றல் இருக்கும். உடல் உறுப்புகளின் வளர்ச்சி மற்றும் மறுகட்டமைப்பில் பயன்படுத்தப்படும் உயிரினங்களுக்கான ஆற்றல் மூலமாக உணவு உள்ளது. உணவு ரசாயன ஆற்றல் மற்றும் அதன் சேமிக்கப்பட்ட வடிவம் சாத்தியமான ஆற்றல் ஆகும். ஒவ்வொரு மட்டத்திலும் நிலையான ஆற்றலின் அளவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ஒரு பிரமிடு ஆற்றல் பிரமிடு என்று அழைக்கப்படுகின்றது. எந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பிலும் எந்த உணவு சங்கிலியும் ஆற்றல் பிரமிடு எப்போதும் நிமிர்ந்து இருக்கும். சூரிய ஒளி, கரிமில வாயு மற்றும் நீர் ஆகியவற்றின் ஆற்றலை ஒளி சேர்க்கை மூலம் ஆற்றலின் பொருத்தமான வடிவத்தில் கிடைக்க செய்யலாம். உணவு சங்கிலிகள் மற்றும் உணவு வலைகள்
உற்பத்தியாளர்களிடமிருந்து வெவ்வேறு நுகர்வோருக்கு உணவு மற்றும் ஆற்றலை மாற்ற உதவுகின்றன. விலங்குகள் தாவர அல்லது விலங்கு உணவு அல்லது இரண்டிலிருந்தும் கனிமங்களை பெறுகின்றன. வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் மூலம் புதிய உயிர்களின் தொகுப்பு ஒருங்கிணைக்கப்பட்டு ஆற்றல் கிடைக்கிறது. உயிரினங்கள் மரணம் அல்லது நோயால் உயிர்ப்பொருளை இழக்கின்றன மற்றும் டீட்ரிட்டஸ் உணவு சங்கிலியில் நுழைகின்றன. உயிரினங்களின் சிதைவுப் பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு மீண்டும் பாய அனுமதிக்கிறது. பொருட்கள் தொடர்ந்து சுழற்சியில் தொடர்ந்து செல்கின்றன, மேலும் உயிரினங்களுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான பொருட்களின் ஓட்டம் பொருட்களின் சுழற்சி அல்லது உயிர்வேதியியல் சுழற்சிகள் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை சமூகங்களில் வேலை செய்ய பயன்படுத்தப்படும் அல்லது வெப்பமாக சிதறும் ஆற்றல் மற்ற உயிரினங்களால் நுகரப்பட முடியாதது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு எப்போதும் இழக்கப்படுகிறது.